ஹலோ வியூவர்ஸ், 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான 2ஆம் கட்ட நிகழ்ச்சி சென்னை திருவான்மியூரில் நேற்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய விஜய் கிட்டத்தட்ட ஒரு 750 பேருக்கு மேலே ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிச்சிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வால் பாதிக்கப்படுகிற கிராம மக்கள், கிராமப்புற மாணவர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகின்றனர். தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு, நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். அதாவது 3 விஷயங்களை அவர் நீட் தேர்வில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது முதலாக மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒன்றாக அந்த நீட் தேர்வு இருக்குது. அதே மாதிரி ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு, ஒரே கல்வி முறை இது ஏற்கக்கூடியதாக இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நீட் தேர்வு பண்ணும் பொழுது நீட் தேர்வில் நிறைய குளறுபடிகள் ஏற்படுகிறது. அப்படி இருக்கும்போது நீட் தேர்வு எப்படி மக்கள் மத்தியில் சுத்தமாக போய்விட்டது, நம்பகத்தன்மையே போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. நாடு முழுவதும் நீட் தேர்வே தேவையில்லை என்கிறதான் செய்திகளாக அனைவரும் நம்ம புரிந்து கொண்ட விஷயம். இம்மிடியட்டாக நீட் தேர்வை விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. அதாவது மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதே நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் இடைக்கால தீர்வாக அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, டிப்ரெஷனை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கற்பதே ஜாலிதான், கல்வி ஒரு கொண்டாட்டம், லேர்னிங் இஸ் அ ஃபன், எஜுகேஷன் இஸ் அ செலப்ரேஷன். ஜாலியாக படிங்க, மன அழுத்தம் வேண்டாம். வாய்ப்புகள் 1-2 வீணாக போயிடுச்சுன்னா இன்னொரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. கடவுள் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்காக உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்கிறாரு. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. நீட் தேர்வு மூலியமாக மத்திய அரசை கடுமையாக விமர்சித்திருக்கிற விஜய் நீட் தேர்வு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது போன்ற மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து விஜய் பேசிக்கிட்டு இருந்தார்னா வெற்றி அவர் பக்கம் திரும்பும், இல்லைன்னா தோல்வியை தான் பரிசளிக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் விஜய் வெற்றியை பெறுவாரா அல்லது தோல்வியை பரிசளிப்பாரா என்பதை வருகிற சட்டமன்ற தேர்தல் உணர்த்திவிடும். இது போன்ற அருமையான தகவல்களுக்கு மைண்ட் லாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.